ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த டைகர் இறால் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த டைகர் இறால் வந்து நல்லா பெரிய சைஸ்மே வந்து வளரும். நம்ம கிட்ட வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதில் இருக்க அந்த மண்டையை மட்டும் லைட்டாக அப்படி எடுத்து பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இது மேலே இருக்க அந்த தோலை தான் கொஞ்சம் நம்ம நல்லா கொஞ்சம் அழுத்தி எடுத்தால் தான் அது வந்து நம்ம கொஞ்சம் கீழே நல்லா அது ஈஸியாக எடுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ பொறுமையாக கொஞ்சமாக எடுங்க. ஏன்னா வந்து அதில் இருக்க அந்த முள்ளு மாதிரி இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் குத்திடும். ஸோ பொறுமையாக எடுத்து பாருங்கள், இழுக்கிறப்ப வரல. இன்னும் நம்ம நல்லா அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் தான் அது வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும். ஸோ நார்மல் இலை மாதிரி கிடையாது இது. இது கொஞ்சம் நல்லா அந்த மேலெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்தால் தான் நம்ம கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த இறால் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து எடுத்தாச்சு. இப்போ அதில் இருக்க குடல் வந்து க்ளீன் பண்ணோம். இதில் வந்து குடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ சில இதில் வந்து குடல் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். சில இதில் தான் நமக்கு நல்லாவே தெரியும் பிளாக் கலரில் இருக்குது. இப்போ அந்த குடலுமே நல்லா சூப்பராக எடுத்தாச்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி டைகர் இறால் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ சாப்பிட்றதுமே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.